السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters, நம்ம காலை மாலை அதுக்காரர்களை பார்த்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லா. இதில் இன்னைக்கு நாள் ரொம்ப பரக்கத்து பொருந்திய நாளாக நமக்கு கிடைக்கணும், நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஓதணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அபு மாலிக் அல் அஷரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஸ்க் அல்லாஹ் டு பிளஸ் யுவர் டே, உங்கள் நாளை பரக்கத்து பொருந்திய நாளாக இருக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையிலையும் கேட்கணும், மாலையிலையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துவா ஹசன் தரத்தில் இருக்குது. அல்ஹம்துலில்லா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா? காலையில் ஓதும்போது ஒரு விதமாக ஓதுவோம், மாலையில் ஓதும்போதும் ஒரு விதமாக ஓதுவோம். அது எப்படி அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம் ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கதஹு வ ஹுதாஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹ். இது காலையில் ஓதணும். மாலையில் எப்படி ஓதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹில் லைலா ஃபத்ஹஹா வ நஸ்ரஹா வ நூரஹா வ பரக்கதஹா வ ஹுதாஹா வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா பஅதஹா. அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம இது வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அஸ்பஹ்னா, அஸ்பஹ்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம், நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். அடுத்தது பாருங்கள், வ அஸ்பஹ, வ அஸ்பஹ அப்படின்னா காலை பொழுது அடைந்து விட்டது. ஓகேவா? காலை பொழுது அடைந்து விட்டது, மேலும் காலை பொழுது அடைந்து விட்டது. அல் முல்கு, அல் முல்குனா ஆட்சி. யாருடைய ஆட்சி? லில்லாஹி, அல்லாஹ்வினுடைய ஆட்சி. ஓகேவா? லில்லாஹி, அல்லாஹ்வினுடைய ஆட்சி. ரப்பில் ஆலமீன், ரப்புனா அதிபதி, ரட்சகன், இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். அல் ஆலமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகிலம், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே ஆட்சியும் காலை பொழுதை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்லணும்? அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எப்படி பொருள் கொள்வோம்? நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே ஆட்சியும் காலை பொழுதை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது அல்லாஹ்வை ஃபஸ்ட்டு நம்ம புகழ்கிறோம். அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்களாக இந்த காலை பொழுதை அடைந்தோம். இக்காலை பொழுதில் ஆட்சியும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அவன் அகிலங்கள் அனைத்திற்கும் இறைவன். சுப்ஹான் அல்லாஹ். இந்த சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டம் நமக்கு தெரியுது இல்லையா? இந்த பூமி மட்டும் கிடையாது, இந்த ஒரு பிளானட்டை மட்டும் கிடையாது, அண்ட சராசரம் அத்தனைக்கும் அவன் தான் ஆட்சியாளன். சுப்ஹான் அல்லாஹ். பல கோடிக்கணக்கான கிரகங்கள், நட்சத்திரங்கள் எவ்வளவோ இருக்குது. சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி. அவ்வளவுக்கும் இவன் தான் ஆட்சியாளன் இல்லையா? சுப்ஹான் அல்லாஹ். ஸோ அதை நம்ம உணர்ந்து அல்லாஹ்வை புகழ்கிறோம். அப்படிப்பட்டவனுடைய ஆட்சியில் இந்த காலை பொழுது அடைந்துட்டோம். ஓகேவா? இந்த ஒரு காலை பொழுதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம உயிரோடு இருக்கோம், ஹயாத்தோடு இருக்கோம், தூங்கி எந்திரிச்சு நம்ம உயிரோடு இருக்கிறோம். இந்த காலை பொழுதை அடைஞ்சிட்டோம். இந்த பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். மேலும் என்னது, நமக்கு நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும், அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு காலை பொழுதை கொடுத்துருக்குறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதை நம்ம உணர்ந்து அல்லாஹ்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்மிட் பண்ணுறோம். நான் அடைஞ்சிட்டேன் யா அல்லாஹ், நான் இப்படிப்பட்டவனுடைய காலை பொழுதை நான் அடைஞ்சிட்டேன். எப்படிப்பட்டவன்? அகிலத்தாரின் இரட்சகன். அல்லாஹ்விற்கு தான் அந்த ஆட்சி இருக்குது. அவன் அவனுடைய கட்டளை இல்லாமல் ஒரு இலையை கூட உதற முடியாது.
இல்லையா? மரத்தினுடைய ஒரு இலை கூட உதிராது, அப்படிப்பட்டவனுடைய ஆட்சி. அப்போது அந்த இலை உதிர்றது கூட அல்லாஹுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனுடைய ஆட்சி. ஒரு 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 காலடி நம்ம எடுத்து வைக்கிறோன்னா அது எடுத்து வைக்கிறதுக்குரிய திறனை கொடுக்கக்கூடியதும் அல்லாஹ் தான். அப்போது நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் அவன் தான் கட்டளையை பிறப்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவனுடைய ஆட்சி. அப்போது அவனுடைய படைப்புகள் அத்தனைக்குமே அவன் தான் ஆட்சியாளனாக இருக்கிறான். அந்த அந்த ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம உணர்ந்து இந்த துவாவை நம்ம கேட்குறோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம். இப்போது அல்லாஹும்ம, யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம். ஓ அல்லாஹ், யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இன்னினா நிச்சயமாக நான், நிச்சயமாக நான், அஸ்அலுக்கனா நான் உன்னிடம் கேட்கிறேன். ஐ ஆஸ்க் யூ, இண்டீட் ஐ ஆஸ்க் யூ, ஓ அல்லாஹ் இண்டீட் ஐ ஆஸ்க் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எதை கேட்குறோம்? ஹைருனா என்ன? குட்னஸ், நன்மையை கேட்குறோம், நலவை கேட்குறோம். ஹாதல் யௌம், எப்படிப்பட்ட நன்மை? ஹாதல் யௌம், இந்த நாளினுடைய நன்மை. ஓகேவா? ஹாதா அப்படின்னா இந்த, அல் யௌமுனா நாள், இந்த நாளினுடைய நன்மை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். அந்த நாளில் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து கேட்குறோம். பாருங்கள், நாளினுடைய நன்மைன்னு கேட்டுட்டு, நன்மை எப்படிப்பட்டதெல்லாம் நன்மை அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா? எந்த மாதிரியெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற போது, ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதாஹு, 5 விஷயம் பாருங்கள். இந்த நன்மையில் 5 விஷயத்தை நம்ம கேட்குறோம். ஃபத்ஹஹு, வெற்றியை கேட்குறோம். வெற்றி கிடைச்சா நமக்கு நன்மை தானே. இன்றைக்கி நாளில் எனக்கு வெற்றி கிடச்சிச்சின்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எனக்கு வெற்றி கிடைக்கிது. அல்லாஹ்வினுடைய அமல்களில் எனக்கு வெற்றி கிடைக்கிது. அல்லாத இபாதத்துகளில் எனக்கு வெற்றி கிடைக்கிது. இல்லை மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகளில் எனக்கு வெற்றி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு ஒரு சிறப்பு இல்லையா? ஃபத்ஹஹு, வெற்றி. ஓகேவா? அதனுடைய வெற்றி. வா நஸ்ரஹு, மேலும் உதவி, சப்போர்ட்டு வேணும். ஓகேவா? சப்போர்ட்டிவாக இருக்கணும் எனக்கு. எந்த விதத்தில்? அல்லாஹ் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும். அப்போது சப்போர்ட்டு வேணும், உதவி வேணும். வ நூரஹு, ஒளி வேணும், ஒளி அண்ட் இட்ஸ் லைட்டு வேணும். வ பரக்கத்தஹு, பரக்கா வேணும். ஓகேவா? இந்த நாளினுடைய பரக்கா வேணும் எனக்கு. அபிவிருத்தி அப்படிங்கிற அர்த்தமும் வரும், மேலும் நிறைய அர்த்தங்கள் இதுக்கு வரும். பரக்கத்தஹு, பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும், நியாமத்துகள் வேணும். வஹுதாஹு அண்ட் இட்ஸ் கைடன்ஸ், மேலும் நேர்வழி எனக்கு வேணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை தான் இந்த இதில் கேட்குறோம் பாருங்கள், இந்த லைனில். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இந்நாளின் நன்மையை, ஓகேவா, இந்த நாளினுடைய நன்மையை நான் கேட்குறேன். நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். இந்நாளானதன் வெற்றி வேணும். இந்நாளானதன் வெற்றியை, இதன் உதவியை, இதன் ஒளியை, இதன் பரக்கத்தை, இதன் நேர்வழியை ஆகிய அனைத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ்வே, உன்னிடம் இந்நாளின் நன்மையையும், அதன் வெற்றியையும், அதன் உதவியையும், அதன் பிரகாசத்தையும், அதன் பரக்கத்தையும், அதன் நேர்வழியையும் கேட்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கேட்குறோம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், வ அஊது பிக, மேலும் அஊது, நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பிக்கனா உன்னிடம், நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி, எதுலேருந்து பாதுகாவல்? மின் ஷர்ரி, ஷர்ருலேருந்து பாதுகாப்பு வேணும். ஓகேவா? ஷர்ருனா தீமை, தீங்கு. ஓகேவா? இந்த நாளினுடைய தீமை, அதுலேருந்து பாதுகாப்பு வேணும். ஓகேவா? மின் ஷர்ரி மா ஃபீஹி அப்படின்னா இந்த நாளின் அப்படின்னு அர்த்தம். இதில் உள்ளவற்றின், ஓகே, இதில் உள்ளவற்றின் தீங்கை விட்டும். அதுக்கு அடுத்ததான் வ ஷர்ரிமா பாதஹு, வ ஷர்ரிமா, மேலும் தீங்கு. எப்படிப்பட்ட தீங்கு? இதற்கு பிறகுள்ள தீங்கை விட்டும். மா பாதஹு, பாதா அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். இதற்கு பிறகுள்ள தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இல்லை பாருங்கள், இதில் உள்ளவற்றின் தீங்கை விட்டும், இதற்கு பிறகுள்ள தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கேட்குறோம். அதாவது இன்னும் இந்நாளானதில் உள்ள தீமை மற்றும் அதற்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போது இதில் 3 பார்ட்டாக பார்த்துருக்குறோம். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது ஒரு பார்ட்டு.
ரெண்டாவது பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைர ஹாதல் யௌம் ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதாஹு வ, அது வந்து ரெண்டாவது பாட்டு. அடுத்தது மூணாவது பாட்டு பாருங்கள், வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹ். சுப்ஹானல்லாஹ். ஸோ ரொம்ப அருமையான அழகான துவா. இது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய பொருளை இன்னொரு தடவை சொல்கிறேன். நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு ஆட்சியும் காலை பொழுதை அடைந்து விட்டது. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இந்நாளின் நன்மையை, இந்நாளானதன் வெற்றியை, இதன் உதவியை, இதன் ஒளியை, இதன் பரக்கத்தை, இதன் நேர்வழியை ஆகிய அனைத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இன்னும் இந்நாளானதில் உள்ள தீமை மற்றும் அதற்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை தான் நம்ம வந்து காலையில் ஓதுவோம். மாலை ஆனதுக்கப்புறம் என்ன ஓதுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாலையில் அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைர ஹாதிஹில் லைலதி ஃபத்ஹஹா வ நஸ்ரஹா வ நூரஹா வ பரக்கத்தஹா வ ஹுதாஹா வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா பஅதஹா. இது எப்படி சொல்கிறது? அம்சைனா, இப்போது இதை வந்து நாங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டோம். வ அம்ச, மாலை பொழுது அடைந்து விட்டது. மீதி எல்லாமே அதே அர்த்தம் தான். அதுக்கு அடுத்ததான் ஹாதிஹில் லைலத்தி அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஹாதல் யௌம அப்படின்னு சொன்னோம். ஏன்னா யௌம அப்படிங்கிறது நாள் அப்படிங்கிறது வந்து ஆண்பால், அதனால் ஹாதல் யௌம அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? யௌமங்க அப்படிங்கிறது ஆண்பால், இதில் வந்து முதக்கர் அப்படின்னு, இது வந்து அரபிக்கு இது வந்து கிராமர் பார்ட்டு, அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஹாதல் யௌம, யௌமுங்கிறது முதக்கர் ஆண்பாலாக இருக்கிறதுனால ஹாதா அப்படின்னு ஆண்பாலை வந்து நம்ம இங்கே போட்டோம். ஓகேவா? ஹாதா அப்படிங்கிறது வந்து இது ஒரு சுட்டுப்பெயர் சொல் இது. ஓகேவா? அதனால் இஸ்மு இஷாரா அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இதை வந்து ஹாதா அப்படின்னு போட்டோம். இந்த இடத்துல மாலை ஆனதுக்கப்புறம் ஹாதிஹில் லைலத்தி, லைலா அப்படிங்கிறது வந்து இரவு. ஓகேவா? இரவு. இப்போது இந்த லைலத்தி அப்படிங்கும் போது இந்த தாமர்பூதா வந்திருக்குல்ல, இது வந்து பெண்பாலாக இருக்குது. சரியா? பெண்பாலாக இருக்கிறதுனால தான் ஹாதிஹி அப்படின்னு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வரும்? ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு, இந்த ஹூ போட்டு வரும். ஹூங்கிறது வந்து அந்த நாளை குறிக்கிறது, யௌம குறிக்கிறதுனால இந்த நாளின் வெற்றி, இந்த நாளின் உதவி, இந்த நாளின் அப்படின்ற மாதிரி இந்த நாளுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்போம். அப்போது அதே மாதிரியே இந்த யௌம குறிக்கிறதுனால இந்த ஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்பால் இது வந்து வந்திருக்குது. ஓகேவா? பிரதிபெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தமீர் அப்படின்னு அரபிக்கில் ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா? அதை தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஹா அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? ஏன்னா லைலா அப்படிங்கிறது வந்து பெண்பாலுங்கிறதுனால ஹா அப்படிங்கிறத நம்ம இறுதியில் சேர்ப்போம். ஃபத்ஹஹா வ நஸ்ரஹா வ நூரஹா. ஓகேவா? அந்த இரவினுடைய அந்த இரவினுடைய வெற்றி, அந்த இரவு உன்னுடைய உதவி. ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு வரும். அதனால தான் ஃபத்ஹஹா வ நஸ்ரஹா வ நூரஹா வ பரக்கத்தஹா வ ஹுதாஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைலாவை, இந்த ஹாங்கிறது லைலாவை குறிக்குது. ஓகேவா? லைலா அப்படிங்கிறதுனா இரவு, அது பெண்பால். சரியா? அதே மாதிரி தான் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா பஅதஹா. இந்த ஃபீஹா அதில் வந்து ஃபீஹின்னு சொல்லியிருப்போம். ஃபீஹா பஅதஹா, இந்த ஹா அப்படிங்கிறது எல்லாமே எதை குறிக்குது? இரவை குறிக்கிறதுனால தான். சரியா? இரவினுடைய தீங்கிலிருந்து, அதனால தான் அந்த ஹா அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாமே கிராமர் பார்ட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓதணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறந்த துவா. இந்த துவாவை மாலையில் ஓதும்போது அஸ்பஹனா வ அஸ்பஹ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அம்சைனா வ அம்சா அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். அதே மாதிரி இதில் வந்து ஹாதல் யௌமி அப்படிங்கிற இடத்துல ஹாதிஹில் லைலத்தி அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். இந்த ஹூன்னு வரக்கூடிய இடங்களில் ஃபத்ஹூ வ நஸ்ரஹூ அப்படிங்கிற இந்த ஹூன்னு வரக்கூடிய இடத்துல ஹான்னு நம்ம பயன்படுத்திக்குவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ திரும்பவும் இன்னொரு தடவையும் இந்த துவாவை நான் ஓதி காமிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து விடாமல் காலையிலையும் மாலையிலையும் ஒதுக்குவோம். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம்
فتحه ونصره ونوره وبركته وهداه وأعوذ بك من شر ما فيه وشر ما بعده. இப்போது மாலையில் எப்படி ஓதணும்? அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹில் லைலா فتحها ونصرها ونورها وبركتها وهداها وأعوذ بك من شر ما فيها وشر ما بعدها. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.